எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களே? இன்றைக்கி நம்ம கண்டமாக சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் அத்தை மக காட்டிலேருந்து பருத்தி கூடோடு பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சு தனியாக, அந்த பருத்தி கூடு இருக்கும் பார்த்தீங்களா, அது தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எங்கள் அத்தைவங்க வீட்டில் தான் எங்கள் அத்தை மக 3 பேர், எங்கள் தங்கச்சி எல்லோரும் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது, சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் பிச்சு எடுத்துகிட்டு போகலாமேன்னு அப்படியே வந்தேங்க. இப்போ எல்லோரும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை மக காடு வச்சுருக்கு. காட்டில் பருத்தி போட்டிருக்கு. காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் வெள்ளனா 5:30 மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு போய் இந்த பருத்தியை கூடோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போய் கூடோட பிடுங்கி சாக்கில் வச்சு வீட்டில் வந்து வச்சு விட்டு போயிடுறதுங்க. அப்புறமா சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் இந்த பருத்தியை கொட்டி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிச்சு எடுப்பாங்க. எங்கள் ஊர் கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. வேலைக்கு போனால் நமக்கு சம்பளமும் கிடைச்ச மாதிரியா இருக்கும். நம்ம காட்டில் இருக்கிற பருத்தி எடுத்து வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் வீட்டிலிருந்து இந்த காட்டில் போய் பருத்தி பிச்சு எடுத்தோம்னா ஒரு நாள் வேலையும் கெடும், நமக்கு சம்பளமும் போகும். அதனால் நிறைய பேர் எங்கள் சித்தி எல்லாருமே அளவான காடு வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா நிறைய போட்டிருந்தாங்கன்னா ஆளை கூட்டு போய் தோட்டத்துலேயேவும் காட்டிலேயேவும் இந்த பருத்தியை அப்படியே பிடுங்கி அங்கேயே பஞ்சை மட்டும் எடுத்து கொண்டு வருவாங்க. பருத்தி ஓயிற டயத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. காலையில் வெள்ளனா போய் பிடுங்கினோம்னா அந்த பனி ஈரப்பதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதத்தில் பிடுங்கும்போது அந்த கூடில் இருக்கிற சருகு எல்லாமே இந்த பருத்தி பஞ்சில் ஒட்டாது. கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறமா 9 மணிக்கு மேலேயெல்லாம் நம்ம பிடுங்கினோம்னா அந்த சருகு காஞ்சிரும், நல்ல வெயிலாக இருக்குமா. அப்போ இந்த பருத்தி பஞ்சில் அந்த சருகு எல்லாமே ஒட்டிக்கிறோம். அப்போ இந்த பருத்தி பஞ்சு எல்லாமே சருகு சருகாக அந்த இதாக இருக்கும். அதனால் 8 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளே பிடுங்கினாதாங்க, அதுக்கு மேலே பிடுங்கினா அந்த சருகு ஒட்டிக்கிறோம். அதனால் அந்த வேலைக்கு 8 மணிக்கு மேலே இந்த கம்பெனிகளுக்கு, இந்த டைல்ஸ் கம்பெனி மற்ற வேலைகளுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு போகும்போது அதுக்கு முன்னாடியே பிடுங்கி வச்சுட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க வேலைக்கு போகாத இந்த தங்கச்சியெல்லாம் வீட்டில் சின்ன பிள்ளைய வச்சுட்டு இருக்கா அப்படி, அப்புறம் அத்தை மக பிள்ளையெல்லாம் வீட்டில் லீவில் இருந்தாங்கன்னா அவங்க பிச்சை எடுத்துருவாங்க. இல்லை அவங்க பிக்க முடிஞ்ச அளவு அந்த பருத்தி பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு பாக்கி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பருத்தி பஞ்சு தனியாக, இந்த கூடு தனியாக எடுத்துருவாங்க. இந்த கூடு என்ன செய்வாங்கன்னா, நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தண்ணி காய வைக்கிறதுக்கு, சாப்பாடு ஆக்குறதுக்கு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இந்த பருத்தி கூடை சாப்பாடு விறகு ஒரு 2 விறக வச்சு விட்டு இந்த பருத்தி கூடை எடுத்து போட்டு விட்டோம்னா நல்லா மலமலன்னு எரியும். அப்புறம் மாடுக்கும் கொஞ்சம் இந்த ஈரப்பசையாக பச்சையாக காயெல்லாம் கொஞ்சம் காவட்டெல்லாம் பிடுங்கி போட்டு பருத்தி பிச்சு எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா மாட்டுக்கு போனால் மாடு ஆடு இதெல்லாமே சாப்பிடும். அந்த மாதிரி தாங்க செய்வாங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பிள்ளைகளும் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. வேலைக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. போயிட்டு வந்து பாருங்கள், நைட்டெல்லாம் உட்காந்து பிச்சுட்டு சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் நேரத்திலே எழுந்திரிச்சு மறுபடியும் வேலைக்கு போவாங்க. கிராமத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு எல்லோரும் உழைக்கிறாங்க. நானும் அத்தை பிள்ளைய எல்லோரும் நான் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா பேசிக்கிட்டே இருந்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு போனேன். ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் பருத்தி எல்லாத்தையுமே அள்ளி சாக்கில் கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. மாமா தான் வந்து வாங்கிட்டு போனார், எங்கள் அத்தை வீட்டுக்காரரு. எங்கள் அத்தை பிள்ளைகளோட பேசிக்கிட்டேவும் பஞ்சை பிச்சு எடுத்துகிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தான் செய்வீங்களா என்னன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.